அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நிஃப்டி பிரீமியம் லெவல்ஸ் வச்சு எந்த மாதிரி டைரக்ஷன்ல மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறத பிரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் வச்சு நான் என்டிஎன் எக்ஸிட் பார்க்கலாம். நான் 22,800 காலோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுத்திருக்கேன். சரி, பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு ஓடிஎம் காலுக்கு ஓடிஎம் பார்த்தீங்கன்னா 22,900 காலோட ஓடிஎம் எடுத்திருக்கோம். 22,800க்கு 22,700 புட்டு ஓடிஎம் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஐடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் நாம் ப்ரீவியஸாக வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் பேஸ் பண்ணி நமக்கு லெவல்ஸ் எடுத்திருந்தோம். நம்ம செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லெவல்ஸ்ல முன்னாடியே சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு முன்னாடியே போகுது அப்படின்னா நாம செகண்டா ஒரு லெவல்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்து நியரஸ்டா சப்போர்ட்டுக்கு இல்லாம முன்னாடியே ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நியூ லெவல்ஸ் எடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா அது நமக்கு ரெண்டாவது கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்த ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டிலோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போயிடலாம் நமக்கு. சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்குங்களா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ் பேட் பண்ணி நமக்கு சப்போர்ட் எடுத்திருந்தோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு, அதாவது அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில், அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு 945க்கு ஓப்பன் ஆன கேண்டில். சரிங்களா? அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவல்ஸ்க்கே வரல, மேலேயும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ லெவல்ஸ் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுனால நமக்கு எக்ஸ்பிரிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ லெவல்ஸ் எடுத்துடணும். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி முன்னாடியே சப்போர்ட் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக நான் இந்த க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி எடுத்துருந்தோம். சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா ரீசன் எதனால அப்படின்னா இந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பிரைஸ்க்கு அப்போ டிராவல் பண்ணிட்டு இருந்துச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பிரைஸ்க்கு பிலோ டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பேஸ் பண்ணிட்டு நமக்கு நியரஸ்டா சப்போர்ட் எடுப்பாங்களா அப்படிங்கிறதுக்காக லெவல்ஸ் நெக்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி நமக்கு லெவல்ஸ் எடுத்து மார்க் பண்ணியிருந்தோம். சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா 2 கேண்டில், ஃபர்ஸ்ட் 2 கேண்டிலோட டைமிங் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்படிங்கும்போது நமக்கு எந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த கேண்டலுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கணும், 10:15க்கு அப்புறம் தான் நமக்கு லெவல்ஸ் எப்போ டேப் பண்ணுதோ அப்போ என்ட்ரிக்கு பிளான் பண்ணணும். அது வரைக்கும் மிட் ரேஞ்சிலேயோ ரெசிஸ்டன்ஸ்ல இருக்குதோ அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு என்ட்ரி எடுத்தோம்னா டிகேங்கிற விஷயத்தினால எக்ஸ்பெரிங்கனால பெருசா டிகே நடக்க சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறதுனால நமக்கு வெயிட் பண்ணி கரெக்டான என்ட்ரி வரும்போது மட்டும் என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஏன்னா எக்ஸ்பெரி அன்னைக்கு மூமெண்டம் நமக்கு ஃபேவரா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் மூமெண்டம் இருக்கும். இல்லைன்னா அப்படின்னா நமக்கு டைம் டிகேனால பார்த்தீங்கன்னா லாசஸ் கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு புட்டோட பிரீத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கோம். சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்ல தான் எடுத்திருக்கோம். வேற எந்த டைம் ஃப்ரேமும் யூஸ் பண்ணல. பார்த்தீங்கன்னா நமக்கு 30 மினிட்ஸ்க்கோட க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணிட்டு நமக்கு லெவல்ஸ் ஸ்டாண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கும் ஐடிஎம் ஸ்ட்ரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். மேஜரா இங்கே லெவல்ஸ் எடுக்கல. சரிங்களா? இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற சார்ட்டோட ஓடிஎம் ஸ்ட்ரைக்கோட சார்ட்டே எடுக்கல. இதுக்கு ஆஃப்டர் இருக்கிற ஐடிஎம் ஸ்ட்ரைக்கோட சார்ட்டே எடுத்தோம்னா நமக்கு இதுவும் லெவல்ஸ் ஃபில் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? நமக்கு பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸும் பார்க்கும்போது பார்த்தோன்னா நமக்கு ப்ரீவியஸோட க்ளோசிங் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான டைரக்ஷன் தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. அதாவது காலோட பிரீமியம் ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான ஆக்டிவிட்டி தான் ஓப்பன் பண்ணாங்க. அப்படிங்கும்போது காலோட பிரீமியம் டவுன்ஃபாலுக்கு உண்டான ஆக்டிவிட்டியில ஓப்பன் பண்ணாலுமே நமக்கு பாருங்க புட்டோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட க்ளோசிங் பிரைஸ் பிலோ தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங்ல மேலே போயிருக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட க்ளோசிங் பிரைஸிங் பிலோ தான் இருக்கிறாங்க போது பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே என்ட்ரின்னு பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் வெரி இம்பார்ட்டண்டா இருக்கும். அது சப்போர்ட்டா இருக்குதா, அடுத்தடுத்த
ஸ்ட்ரைக்கு வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டா ஒர்க் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தா நமக்கு வந்து மேஜரா பாருங்க இதே லெவல்ஸ்ல வந்து க்ளோசிங் பிரைஸ் வித் சப்போர்ட் லெவல்ஸ் வந்து டேப் பண்ணிட்டு நமக்கு வந்து இங்க போயிருக்காங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லெவல்ஸ் கிடைச்சதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10-15 கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ்ல தான் நமக்கு வந்து லெவல்ஸே கிடைச்சிருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த கேண்டிலுக்கு ஆஃப்டர் தான் வந்து என்ட்ரியே கிடைக்கும். 10:45 தான் நமக்கு வந்து அந்த டைமிங் 10:15 ஆஃப்டர் இருக்கிற டைமிங் தான் என்ட்ரியே கிடைக்கும். நமக்கு பார்த்தோன்னா என்ட்ரி கரெக்டாக வந்து வெயிட் பண்ணி நமக்கு வந்து என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் லெவலாம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்பெரியில. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெவல்ஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம வந்து 5 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 10:15 ஆஃப்டர் வந்து எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் லெவல்ஸ் எங்க இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட க்ளோசிங் பிரைஸ் தான் வந்து ப்ரீமியம் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து கிளியரா நம்ம வந்து பார்க்க முடியும். அதாவது புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட க்ளோசிங் பிரைஸ் வித் எக்ஸ்டர்டே ஹை வித் ஓப்பனிங்ல இருந்த சரிங்களா ஓப்பனிங் பிரைஸ்ல இருந்த க்ளோசிங் பிரைஸ்ல பிலோ தான் வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த இடத்த வந்து என்ட்ரி கிடைச்சாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து 10:15க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ட்ரி வந்து பார்க்கணும். சரிங்களா? 10:15க்கு வந்து ஆஃப்டர் வந்து என்ட்ரி வந்து பார்க்கணும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் லெவல்ஸ்ல வந்து என்ட்ரி எடுத்துரும் மூவ் பாயிண்ட். அப்படிங்கும்போது இங்க பார்க்கும்போது மேஜரா வந்து இந்த இடத்த வந்து சப்போர்ட்ல வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக பேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த இடத்த என்ட்ரி எடுத்து நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கோட மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். அவங்க எந்த மாதிரி மூமெண்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுத்தா நமக்கு வந்து இந்த சப்போர்ட்ல என்ட்ரி எடுக்கலாமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோசிங் பிரைஸ்க்குள்ள வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இது க்ளோசிங் பிரைஸ்க்கு அபோவ் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரிங்களா? வந்து நமக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட் லெவல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க ஒரு சப்போர்ட் லெவல்ஸ் எடுத்திருக்காங்க. க்ளோசிங் பிரைஸ்லயே நமக்கு வந்து லெவல்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது செகண்ட் கேண்டலோட க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணிட்டு வந்து லெவல்ஸ் எடுத்தது. பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கிருந்து பார்த்தோன்னா ₹102 இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா 11:10க்கு ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் லெவல்ஸ்ல இருந்து ப்ரீமியம் வந்து மூவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 100ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியரஸ்டா வந்து 200 அந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸே உடைச்சிருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆயிருக்காங்கன்னு பார்க்க முடியும். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் சஸ்டெயின் ஆகிறதையும் பார்க்க முடியும். அதே மாதிரி பாருங்க நமக்கு வந்து மேஜரா வந்து சப்போர்ட் விட்டு வெளியே போறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நமக்கு வந்து கான்ஃபிடண்டா வந்து கால் சைட்ல மூவ்மெண்ட்டுக்கு வந்து என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ல வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டிஃபரெண்டா மார்க் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா லெவல்ஸும் ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா வந்து மேட்ச் ஆகலாம் நமக்கு வந்து லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே போற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏதாவது பிக்சட் லெவல்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் கேண்டலோட பிக்சட் லெவல்ஸ் எல்லா நாளும் ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. சரிங்களா? அது வந்து இம்பார்ட்டன். நீங்க வந்து பேக் டெஸ்ட் செக் பண்ணி பாருங்க. எந்த நாள் ஒர்க் ஆகுது எந்தெந்த நாள் ஒர்க் ஆகல அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நீங்க வந்து அதை பேஸ் பண்ணி வந்து என்ட்ரி நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.